போன வாரம் ரிலீஸ் ஆன லான்ச் எபிசோட்ஸ் ஓகேவா இருந்தது. ஆனா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 எபிசோடுமே பழைய ஹார்ட் பீட் திரும்ப வந்த மாரி இருந்துச்சுங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு எபிசோட்ஸா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபிரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். விஜய் வந்து வீட்ல டோர் பெல் அடிக்கிறாரு. நடிகை காயத்ரி சங்கர் வந்து டோர ஓப்பன் பண்றாங்க. கன்னடத்துல நீங்க யாருன்னு கேட்குறாங்க. நம்ம விஜய், "நீங்க" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! நீங்க தமிழா?" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி கன்டின்யூ ஆகுது. உள்ள இருந்த அங்கிள், "யாரு விஜயா? உள்ள வாப்பா" அப்படின்ட்டு சொல்றாரு. "நம்ம பையன் தான்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க, "ஓ! வாங்க உள்ள வாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்கிள் சொல்றாரு, "இது அனு, மேல் வீட்ல குடி வந்திருக்காங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்க கை குடுக்க போறாங்க. அவரு அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. அங்கிள் அவங்க கை குடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விஜய் ஹேண்ட் ஷேக் பண்றாரு. அப்புறமா 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்கிள் சொல்றாரு, "ஹேண்ட் ஷேக் பண்ணது போதும் வந்து உட்காருங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறமா நம்ம விஜய் வந்து வச்சக்கன் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அனு சொல்றாங்க, "நான் இப்ப தான் வந்தேன். நெய்பர்ஸ பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப பேசிட்டே இருக்கிறாங்க. சிரிச்சு சிரிச்சு நம்ம விஜய் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா மேல ஏதோ கிளாஸ் உடையிற சத்தம் கேட்கு. அனு என்ன சொல்றாங்கன்னா, "ஓ! இந்த மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் எதையோ உடைச்சுட்டாங்க போல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. விஜய் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு அந்த வாசல்ல போய் நின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்கிள் வந்து, "அப்பா அவ போயிட்டா" அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்ததா நமக்கு அர்ஜுனோட காலேஜ காட்டுறாங்க. அர்ஜுனோட கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் வந்து, "அங்க கேன்டீன்ல சண்டை நடக்கு" அப்படின்ட்டு சொல்றான். உடனே எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சுடுறாங்க. வினோத் வந்து அர்ஜுன கூப்பிட்டதும், "அர்ஜுன வரல" அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு. மது வந்து தன்னோட ஃப்ரெண்ட் கூட கிளம்புறாங்க. ஆனா, அர்ஜுன் வராதத பார்த்துட்டு உடனே திரும்ப உள்ள வராங்க. வந்துட்டு, "வா நம்ம போவோம்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க சண்டை நடக்குன்ட்டு. அர்ஜுன் வந்து, "நான் வரல" அப்படின்ட்டு சொல்றாரு. மது அர்ஜுன்ட்ட வந்து, "இப்ப வந்தா என்ன? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "அம்மானா பயமா?" அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் வீட்டுக்கு பயப்படுற பையன இப்ப தான் பார்க்க அப்படின்னோனே, டக்குனு அர்ஜுன் கோவம் வந்துருது. அந்த பெஞ்ச் மேல பட்டுன்னு அடிச்சிடுறாரு. "ஸ்டாப் இட்" அப்படின்னு சொல்லிடுறாரு. வினோத்தும், மதுவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே ஐ அம் சாரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எனக்கு யாரும் இல்ல, அம்மா, அப்பா இல்லன்னு சொல்றாரு. மது உடனே சாரி சொல்றாங்க. அப்புறமா, "உன் வீட்ல யாரும் கேட்க மாட்டாங்களா? இப்படி வந்து காலேஜ்ல வந்து ஓபி அடிச்சிட்டு இருக்க" அப்படின்லாம் சொல்றாரு. உடனே அவங்க பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு, "எனக்கும் வீட்ல யாரும் இல்ல, அம்மா, அப்பா இல்லன்னு" சொல்றாங்க. அவரு உடனே ஐ அம் சாரி அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா வினோத் வந்து, "அடி பாவி" அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்ததா கொஞ்ச நேரம் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருந்த மது, டக்குனு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது அவங்க பிராங்க் பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறமா அர்ஜுனுக்கு டக்குன்னு ஸ்மைல் வந்துருது. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் ஸ்மைல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா அர்ஜுன், மது, வினோத் மற்றும் மதுவோட ஃப்ரெண்ட் வந்து அந்த கேன்டீன் கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தாக்கா, 2ண்ட் இயர் மற்றும் 3ர்ட் இயர் பாய்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு, "ஏய்! ஏய்! ஏய்ன்னு" சத்தம் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வாயால மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுன் இத பார்த்துட்டு, "என்ன இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமா. இப்படியே வாயால தான் சண்டை போடுவாங்க. மத்தபடி ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு" மது சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, "எங்க டைம்ல நான் தான் சண்டைய இழுத்து விடுவேன். இந்த 2ண்ட் இயர், 3ர்ட் இயர் சண்டைய கூட நான் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே "இத ஏதாவது பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு மது, அந்த 2 டீம் பாய்ஸ்க்கு இடையில போய் நின்னுகிட்டு, "இப்படியே தான் பேசிட்டே இருப்பீங்களா? இத தவிர எதுவும் தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன சொல்ற, "அடிதடி சண்டை போடணுமா?" அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடண்ட் கேட்காங்க. அப்புறம் "மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு, அங்கருந்து ரத்தம் வந்துட்டுலாம் சொல்லக்கூடாது" அப்படின்ட்டு சொல்றாரு. மது என்ன சொல்றாங்கன்னா, "சண்டை போடுங்க. ஆனா ஒரு நிமிஷம். இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட கேட்டுட்டு போடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி, அர்ஜுன் தாங்க இழுத்து விட்டுர்றாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்ட்டு அர்ஜுன் உள்ள வந்து மாட்டிக்கிறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "சரி சமாளிப்போம்" அப்படிங்கிற மாரி, அவரு என்ன சொல்றாருன்னா, "என்னோட டைம்ல இப்படிதான் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். உங்க இடத்துல தான் நானும் இருந்தேன்." அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிடுறாருன்னா, ரொம்ப உருக்கமா அட்வைஸ் மாரி பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. இத கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த 2ண்ட் இயர் மற்றும் 3ர்ட் இயர் பாய்ஸ் வந்து ரொம்பவே போர் ஆயிடுறாங்க. மதுவும் சரியான பூமர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அர்ஜுன பார்த்து. அந்த பாய்ஸ் எல்லாருமே, "ஆள விடுடா சாமி" அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, "ப்ரோ நாங்க சண்டையே போடல. நாங்க விட்டுர்றோம். எங்கள விட்டுருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. வினோத் வந்து "சூப்பர் ப்ரோ" அப்படின்ட்டு சொன்ன உடனே, அர்ஜுன் வந்து "நம்ம தான் சண்டைய நிறுத்திட்டோம்" அப்படிங்கிற மாரி ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம, "மது தான் இத ஆரம்பிச்சு வச்சாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது கிரெடிட்லாம் மதுவுக்கு தான் போகுங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தோனே, மது என்ன சொல்றாங்கன்னா, "அவங்க ஒண்ணும் அட்வைஸ்ல போல. ஐயா சாமி விடுன்னு போயிருக்கிறாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அர்ஜுன் வந்து வினோத், அப்புறம் மதுவோட ஃப்ரெண்ட்லாம் பார்த்து அப்படியாங்கிற மாரி கேட்காரு. உடனே எல்லாரும் பட்டுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அடுத்ததா ரீனாவோட வீட்ல மற்றும் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற முக்கியமான விஷயங்கள ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணா பார்க்க போறோம். ரீனாவோட வீட்ல என்ன காட்டுறாங்கன்னா, ரீனா மாடிக்கு துணி காய போட வராங்க. அங்க ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கிற அனு வந்து ரீனாவ பார்த்ததும், "ஹாய் நீங்க தானே ரீனா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏன்னா உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு?" ரீனா கேட்குறாங்க.
"இல்ல நீங்க ரீனான்னு தெரியும். ஆனா நான் பார்த்ததில்ல" அப்படின்ட்டு சொல்றாங்க. "என்ன பண்றீங்கன்னு?" அனு கேட்குறாங்க. "நான் டாக்டர்ன்னு" ரீனா சொல்லிட்டு, "நீங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்குறாங்க. "நான் டிசைனர்ன்னு சொல்லலாம். பொட்டிக் வச்சிருக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "ஓ! அப்போ பார்ட்டிக்கெல்லாம் உங்கட்ட இருந்து ட்ரெஸ் எடுக்கலாமா?" கேட்குறாங்க. அவங்க ஓகேங்கிற மாரி தலையாட்டுறாங்க. அப்புறமா அவங்களும் வந்து இவங்களுக்கு துணி காய போட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீனாட்ட அனு கேட்குறாங்க. "அன்னைக்கு வீட்ல இருந்தாரே" அப்படின்ட்டு சொல்றாங்க. ரீனா வந்து "விஜய்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமா. அவரு உங்க அண்ணனான்னு?" கேட்ட உடனே, "இல்ல என்னோட அப்பா" அப்படின்ட்டு சொல்றாங்க. "என்னது அவருக்கு இவ்ளோ பெரிய பொண்ணா?" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அப்புறமா போகும்போது ரீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல ஏன்?" அப்படின்னு கேட்டோனே, "சும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அப்புறமா கீழ வந்து பார்த்தா, விஜயும், அங்கிளும் வீடியோ கேம் ஆடிட்டு இருக்காங்க மொபைல்ல. ரொம்ப சுவாரஸ்யமா ஆடிட்டு இருக்காங்க. ரீனா கீழ வராங்க. இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, கொண்டு வந்த பக்கெட்ட மாத்தி போட்டு அதில உட்காந்துக்கிறாங்க. "யோவ் அப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "யோவ்" அப்படிங்கிற மாரி விஜய் சொல்றாரு. அங்கிள் சொல்றாரு, "அது ஒண்ணும் இல்லப்பா. பாசம் அதிகமானா அவ அப்படிதான் பேசுவா. நீ போக போக புரிஞ்சுக்குவ" அப்படின்ட்டு சொல்றாங்க. ரீனா என்ன சொல்றாங்கன்னா, "அந்த அணுவ பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு. விஜய் ஒண்ணுமே தெரியாத மாரி, "யாரு?" அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் சொல்றாரு, அதான்ப்பா அந்த 1000 வார்த்தை பேசுனதுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நின்னியே, அந்த பொண்ணு தான்னோனே, விஜய், அந்த எல்லோ சாரி, பிளாக் ப்ளவுஸ் மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. ரீனா, அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போயிருது. என்ன சொல்றாங்கன்னா, "ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையாவது புடிச்சா என்கிட்ட முதல்ல அப்ரூவல் வாங்கணும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. விஜய் என்ன சொல்றாருன்னா, பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா, அதுக்காக பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, பிடிக்கல அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை. பிடிக்கல அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத பார்த்துட்டு இருக்க அங்கிள் சொதப்புற அப்படின்ட்டு சொல்றாங்க. "உனக்கு பிடிச்சிருச்சுல" அப்படின்ட்டு ரீனா பார்த்து கேட்குறாங்க. ரீனா வந்து அப்படியே முறைச்சிட்டு, "எனக்கு ஹாஸ்பிட்டல் லேட் ஆகுது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. ஆனா, போம்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அணுக்குன்னு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு அங்கிள் என்ன சொல்றாருன்னா, "நல்ல குடும்பம்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, நம்ம விஜயோட ஃபேஸ்ல அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அடுத்ததா ரீனா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த சஞ்சனாங்கிற பேஷண்ட்ட பார்க்குறாங்க. இப்ப பரவாயில்லையான்னு கேட்ட உடனே, "நேத்து கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பரவால்ல. ஆல் குட்" அப்படின்னு சஞ்சனா சொல்றாங்க. ரீனா வந்து ரிப்போர்ட்ட பார்த்துட்டு, "எல்லாம் ஓகே தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு முன்னாடி யாராவது செக் பண்ண வந்தாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. பேஷண்ட் வந்து ஆமான்னு சொல்றாங்க. "ஏன் ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்ட்டு பேஷண்ட் கேட்குறாங்க. "ச்சே ச்சே அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல" அப்படின்ட்டு சொல்லிட்டு ரீனா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்கிறாங்க. வெளிய வந்து உட்கார்ந்துருக்காங்க. கதிர் வந்து இத பார்த்துட்டு, "என்னாயிட்டு ரீனா?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. ரீனா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த ரஞ்சித் சார் என்கிட்டருந்து ஏன் கேஸ வாங்க பார்க்குறாரு" அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சதுலருந்து எல்லா டாக்டர்ஸும் இன்னும் டவுட்டோட பார்க்குறாங்க. இப்போ பேஷண்ட்ஸும் இந்த மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கதிர் என்ன சொல்றாருன்னா, "அப்படிலாம் இல்ல. நம்மளோட இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாரி விஷயத்துல செகண்ட் ஒப்பீனியன் நார்மலாவே எல்லாரும் எடுக்க தானே செய்வாங்க" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இத கேட்டதும் ரீனா வந்து, "நீயும் என்ன சந்தேகப்படுறல்ல" அப்படின்ட்டு சொல்றாங்க. அவரு "இல்ல அப்படி இல்ல" அப்படின்ட்டு சொல்றாரு. "அன்னைக்கு நீ பிளாங்க் அவுட் ஆயிட்ட. அந்த மாரி ஆப்பரேஷன் தியேட்டர்ல ஆனா ப்ராப்ளம் தானே" அப்படின்ட்டு சொல்றாரு. அத கேட்டு இன்னும் கடுப்பாயிடுறாங்க ரீனா. "அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இங்க வந்து நெறைய பேர் என்ன டவுட் பண்ணி பார்க்கறதுனால எனக்கு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ல வந்து அந்த மாரி ஆகுது. ஆப்பரேஷன் தியேட்டர்ல அந்த மாரி ஆகாது. நான் வந்து அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவத்துல அங்கருந்து எந்திச்சு போயிடுறாங்க. அடுத்ததா ரதி வீட்ட காட்டுறாங்க. அப்பா வந்து பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வர்றாரு. ரதி வந்து அவர பார்த்து எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்ட உடனே, பெங்களூர்ன்னு சொல்றாரு. அங்க ரீனாவா அப்படின்ட்டு சொல்றாரு. ரதி சொல்றாங்க, "எனக்கு தெரியும். நீங்க வந்து பெங்களூர்ல போய் ரீனாவ பார்த்து வரீங்கன்ட்டு." ரீனா வந்து விஜயோட சந்தோஷமா இருக்கிறா. அவ வந்து மூவ் ஆன் ஆயிட்டா. அவள விட்டுருங்க. அவள போயிட்டு ஓயாம தொல்ல பண்ணாதீங்கன்னு ரதி சொல்றாங்க. அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "இல்ல, இல்ல. ரீனா வந்து கண்டிப்பா உன்ன தேடி வருவா. ஏன்னா, தடவ தேடி வரும்போது அப்பா தேடி போல. உன்ன தான் தேடி வந்தா." அந்த மாரிலாம் அவரு சொல்லிட்டு இருக்காரு. "கண்டிப்பா வந்து உன்னவும் தேடி ஒரு நாள் வருவா." அப்படிங்கிற மாரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. டாக்டர் சரண்யா வந்து அந்த டீம்ம வந்து கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, "அன்வர் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் 28 வயசு. அப்பெண்டிக்ஸ்குள்ள ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ரப்ச்சர் ஆகுற பொசிஷன்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே நேரம் ஃபைனான்ஷியலி ரொம்ப எளிமையான குடும்பத்த சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்றாங்க. "நீங்க ஒரு கேம் பிளான் பண்ணிட்டு வந்து என்ட்ட சொல்லுங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ராக்கி, சிந்து, ஆராதனா இவங்கலாம் உட்காந்து தனியா பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுவும், அமலாவும் தனியா டிஸ்கஸ் பண்றாங்க. ரகு வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சைடு ஆராதனா லேப்ரோஸ்கோபிக் பண்ணலாம் அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மானசா அந்த பேஷண்ட்ட போய் பார்க்க போறாங்க. அங்க பேஷண்டோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க மணிப்பூர்லருந்து இங்க மைக்ரேட் ஆயி வந்திருக்கிறோம். இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஃபைனான்ஷியலி அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு மானசா என்ன பண்ணிடுறாங்கன்னா,
ஓகே, ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிற மாரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரண்யா மறுபடியும் அந்த டீமெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆராதனா சொல்றாங்க லேப்ரோஸ்கோபிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரகு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம் அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரண்யா சொல்றாங்க, ஓப்பன் சர்ஜரி இந்த மாரிலாம் பண்றதுல ரிஸ்க் இருக்கு. அப்ப ரிஸ்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுப்பாங்கன்னா, ரகு வந்து நான் எடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில மானசா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த பேஷண்ட்க்கு ட்ரீட் பண்ற அந்த ஐடியாவ ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஃபைனான்ஷியலி ரொம்ப வீக்கு. நம்மளுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால டிஸ்சார்ஜ் பண்ணி பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போ சொல்லிருங்க அப்படின்ட்டு ஆக்கியபால் சொல்லிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. அடுத்தது அங்க பேஷண்ட்ட காட்டுறாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருது. அவங்க மனைவி வந்து பயங்கரமா பயந்துடுறாங்க. நர்ஸ்ன்னு பக்கத்துல இருக்க நர்ஸ கூப்பிட்ட உடனே, அவங்க ஓடி வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. அதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாரி தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 எபிசோடுமே ரொம்பவே வந்து பரபரப்பாவும், கொஞ்சம் ஃபன்னியாவும், விறுவிறுப்பாவும் ஏற்கனவே இருந்த நம்ம சீசன் 1 மற்றும் 2க்கு உண்டான அந்த வைப் மறுபடியும் ரிட்டர்ன் வந்த மாரியே இருந்துச்சுங்க. மீதி எபிசோட்ஸ நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.